எப்படிங்க ஐயா? எந்த ஊருங்க ஐயா? பெங்களூருங்க ஐயா. பெங்களூரு. ஆமாங்க ஐயா. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி. இந்த பிஸ்கட் எடுங்க, எடுத்து சாப்பிடுங்க. உங்களுக்கு வாதா ஸ்டோக்கு இந்த மாதிரி சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? 32 நாள் ஆச்சுங்க ஐயா. நீங்கய்யா 32 நாள் ஆச்சுங்க ஐயா. ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டிய, அதனால உங்களுக்கு சீக்கிரம் ரொம்ப அருமையாக குணமாயிருச்சு. சரிங்கய்யா. இன்னொரு வாட்டி வாங்க. சரிங்கய்யா. இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்துடணும். சரிங்க. போட்டு 3 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் போட்டு குட்டியாரியா சாப்பிடு. விடிய விடியோட சாப்பிடு. இன்னும் 10 பாக்கெட்டோட வாங்கி தர்றேன். இன்னும் 10 பாக்கெட்டோட வாங்கி தர்றேன். சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இன்னொன்று சாப்பிடு. எப்படி இருக்கு பிஸ்கட்டு? கை எப்படி இருக்கு? இன்னும் ஒரு வாட்டி வாங்க. எத்தனை வாட்டி என்ன தேய்ச்சியா? ஒரு 20 நாள் ஆச்சுங்க ஐயா. தேய்ச்சக்கு எப்படி இருக்கு? இது விரல மட்டும் நீக்க முடியல, தனியாக இருக்க முடியல. மற்றபடி எப்படி இருக்கு? முன்ன இருந்ததுக்கு முன்னே நல்லா இருக்குங்க ஐயா. நரம்பெல்லாம் லூஸா இருக்கா? நரம்பெல்லாம் டெம்பர்லாம் குறைஞ்சிருச்சா? கற்றுச்சுங்க ஐயா. பாத சம்பந்தப்பட்டது எல்லாரும் இருக்கணும். என் உயிர் மக்களே, சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி, பாத சம்பந்தப்பட்டது நல்லா மருந்தை வாங்கி 2 நேரம் தேய்ங்க. தேய்ச்சி முடிச்சுட்டு சுடுதண்ணிலே குளிங்க. இந்த நாள்பட்ட பிரச்சனை, ரத்தக்கட்டு, சுளுக்கு, வெரிகோஸு, இடுப்பு பிரச்சனை, சப்பு வலை இருக்குது, மூட்டு வலை இருக்குது, மூட்டு தேய்மானமாக இருக்குது, அங்கேயே 10 10 இருக்குது, வெரிகோஸாக இருக்குது. இது எல்லாருமே மூலிகை மருந்தை தேய்ங்க. தேய்ச்சி முடிச்சுட்டு நம்பர் டோக்கன் கிடச்சோன்னா வாங்க. தேவைன்னா கட்டுங்க, இல்லைன்னா அதே மருந்தை வாங்கிட்டு போய் தேய்ங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி. உட்காரு உட்காரு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி. நம்பர் படி வந்து வைத்தியம் பார்த்துக்குங்க மக்களே. நம்பரில் அதோட நம்பர் இருக்க அன்னைக்கு வாங்க. மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி. இந்த அம்மா எத்த தாய் மாதிரி எல்லாரும் எந்த ஊர்மா? நல்லா சாப்பிட சொல்லுங்க. என்ன பிரச்சனை இருந்துச்சு? தூங்கவே முடியாது. 2 வருஷம் ஆச்சு நான் தூங்கி. இங்க வந்து 15 நாள்ல தூக்கம் நல்லா வருது. காலையில் ஃப்ரீ ஆயிடுச்சு. நரம்பு இருந்த இடமே தெரியாத ஆயிடுச்சுங்க. எந்த ஊர்மா? திருப்பூருங்க. திருப்பூர். இந்த 3 வாட்டி போட்டேன், இதோட போதும். மூலிகை மருந்துங்க, மருந்து வாங்கிட்டு போறீங்க. இந்த மருந்து முடிஞ்சா வாங்க. தேவைன்னா கட்டலாம், இல்லை அப்படின்னா அதே மருந்து வாங்கிக்கோங்க. நல்லா 2 நேரம் தேய்ங்க. தேய்ச்சிட்டு உடனே அடிச்சிடாதீங்க. நல்லா 1 மணி நேரம் ஊற விட்டு கழுவுங்க. எங்கே வலி இருக்கா, வலி இருக்கா கழுவுங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி. ஐயா, இந்த நாள்பட்ட பிரச்சனை எல்லாருமே மூலிகை மருந்தை வாங்கி முதல் தேய்ச்சி ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோக்கன் கிடச்சோன்னா வந்து கட்டிக்கோங்க. தேவை இருந்தால் கட்டுங்க, இல்லைன்னா அதுவும் வேண்டாம். நல்லா 2 நேரம் தேய்ங்க. அப்படியே 1 நேரமாக தேய்ங்க. தேய்ச்சிட்டு உடனே கதை சொல்லுப்பா, கதை சொல். 2 நேரம் தேய்ங்க. அப்படின்னா 1 நேரமாக தேய்ங்க. தேய்ச்சிவிட்டு நல்லா சுடுதண்ணில் உப்பாடி போட்டு காலாக கழுவுங்க. இந்த வாத சம்பந்தப்பட்டதெல்லாம் மறுவாதம் வரவோட அளவுக்கு நான் காப்பாற்றிடுவேன். இருக்கிற வாதம் வலி குறையும், நரம்பு லூஸ் ஆயிரும், நட ஃப்ரீயாக இருக்கும், கையை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். அதே மாதிரி இந்த இடுப்போட இருக்குது, ஜப்போட இருக்குது, ரத்தக்கட்டு, சுளுக்கு, வெரிகோஸு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜப்போட இருக்குது. இந்த அம்மா மாதிரி மூட்டு கிழிஞ்சிருக்கு, ஜப்பு கிழிஞ்சிருக்கு, ஜப்பு வீங்கி போயிருக்கு. இவ்வளோ மரியாதைக்கெல்லாம் மூலிகை மருந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வைத்தியத்தை பாருங்கள். தேவைன்னா பாருங்கள், இல்லைன்னா அந்த மூலிகை மருந்தே பேசும். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி. என் உயிர் மக்களே, இந்த நாள்பட்ட பிரச்சனை சப்புவில் இருக்குது, இடுப்பில் இருக்குது, ரத்தக்கட்டாக இருக்குது, சுருக்காக இருக்குது, வெரிகோஸாக இருக்குது, மூட்டு தேய்மானமாக இருக்குது, மூட்டு சப்பு கிழிஞ்சிருக்கு, இடுப்பில் உள்ள எலும்பு நஞ்சிருக்கு. இது எல்லாருமே நாள்பட்டாலாம் மூலிகை மருந்தை வாங்கி முதல் தேய்ங்க. நேரடியாக வந்து வாங்கினா தான் உங்களுக்கு இந்த வைப்ரேஷனை, என்னுடைய சக்தியும் பார்வையும் கிடைக்கும். ஆன்லைன்லேயோ கொரியர்லேயோ நாங்கள் பண்ண மாட்டோம். அதை நம்பி ஆர்டிங் கொடுத்து
ஏமாந்துட வேண்டாம். அது என் பொருள் அல்ல. நீங்கள் வாங்க, வாங்காமல் போங்க. என் பேரை நம்பி வாங்க வேண்டாம். நேரடியாக வந்து வாங்கிட்டு போங்க. போயாமா ஃபோன் எடுக்க மாட்டேயா, ஃபோன் எடுக்க முடியாது, ஃபோன்லாம் எடுக்க முடியாதுப்பா அப்படி சொல்கிறாள். வா, உனக்கு மாதம் 30,000 சம்பளம் தர்றேன், ஃபோன் வர்ற ஃபோனை அட்டன் பண்ணிட்டே இரு. அதே மாதிரி தயவுசெய்து சொல்கிறேன், நேரடியாக வந்து வாங்கிக்கோங்க. நாள்பட்ட பிரச்சனை, ரத்தக்கட்டு, சுருக்கு, வெறிக்கோசு, இடுப்பு வலி, முட்டி தேய்மானம், கட்டு 10 இருக்குது, உடம்புல வெறிக்கோஸாக இருக்குது, எல்லாத்துக்குமே இந்த மூலிகை மருந்து வாங்கி தேய்ங்க. தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வரையில மூலிகை மருந்து வாங்க வரையில தேவைன்னா நம்பரை புக் பண்ணி கட்டிக்கோங்க. என்னைக்கு டோக்கன் இருக்கோ அன்னைக்கு கட்டிக்கோங்க. இல்லையா அதே மருந்து வாங்கிட்டு போங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த அம்மா எந்த ஊருமா? சிவகாசி பக்கத்துல ஆலங்குளம். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சிவகாசி பக்கத்துல ஆலங்குளம் எங்க ஊரு. நான் வந்து எனக்கு முதுகுல சவு விலை இருக்குன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்தோம், போய் வலி தாங்க முடியல. இப்போ முத வாட்டி வரும்போது நான் கார்ல தான் வந்தோம். அப்புறம் 2 பாட்டில் எண்ணெய் வாங்கிட்டு போய் தேய்ச்சோம். தேய்ச்ச உடனே அப்போ கொஞ்சம் வலி குறைஞ்சது. அப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஐயா 2 கட்டு, முதல் ஒரு கட்டு போட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சது, முதல் 2 கட்டு போட்டாங்க. 2 கட்டுலேயே கொஞ்சம் நல்லா சரியாயிடுச்சு. நல்லா காலில் நடக்கிறது முதல் வந்து இழுத்துக்கிட்டே போகும். காலு உட்கார முடியாது, ரொம்ப நேரம் நிற்க முடியாது, தூங்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை, நேரம் நடக்கிறேன், நல்லா எல்லாமே நல்லா இருக்கு. அதை விட இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. வந்துட்டு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கட்டோட போதும், 2 கட்டு போதும் முடியாங்க. அதனால 2 கட்டோட போதும் முடியும். மூலிகை மருந்து வாங்கி தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. தேவைப்படையில வாங்கம்மா. ஐயா என்னடா யாரும் முன்னாடி மூலிகை மருந்து வாங்கி தேய்ச்சது சொல்லுங்கக்கா. முன்னாடி வெளியில பார்த்த வைத்தியத்துக்கு என்னுடைய மூலிகை மருந்து கம்மியாயிருச்சுமா. போனை கீழே தள்ளுங்க அண்ணா. வீக்கமெல்லாம் கம்மியாயிருச்சு. இந்த வலி இருக்கு, நான் வந்திருக்கிறேன், திருப்பி காட்டுறதுக்கோசம் வந்திருக்கிறேன். மூலிகை மருந்து தேய்ச்சதுக்கு எப்படி இருக்கு? தேலந்து பரவாயில்லைங்க, நல்லா இருக்கு. வீக்கம் இருக்கு. அதே மாதிரி இந்த அம்மா மூலிகை மருந்து தேய்ச்சிட்டு திருப்பி வந்து வலி இருக்குது வேணா கட்டுறதுக்காண்டி வந்திருக்கா, டோக்கனை புக் பண்ணி. அது மாதிரி என் மக்களை உங்களுடைய சேவைக்காண்டி நான் பிறந்தவன். எனக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது, என் மக்களுக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது. மூலிகை மருந்து வாங்கி மருந்து தேய்ங்க. தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணி இந்த அம்மா மாதிரி வந்து வைத்தியம் வலி இருந்தால் வாங்க கட்டிக்கலாம். சரி, இது வந்து இந்த அம்மாவா உங்களுக்கு என்ன வரும்? உங்கள் வீட்டுக்காரரு இந்த கட்டோட போதும், நீ கட்ட வேண்டாம், தேவைன்னா வாங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரிக்கல் பாண்டி. இதோட சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரிக்கல் பாண்டி. என் வருஷம் 18 சித்தாரில் ஒரு ஆள் என் குடியில வகை பிரச்சனோட காத்துக்கிட்டு இருக்க மக்கள் சேவைக்கு தயவு செய்து சண்டை சர்ச்சை இல்லாமல் வந்து மூலிகை மருந்து வாங்க, வைத்தியத்துக்கு வாங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரிக்கல் பாண்டி. கட் பண்ண வேணா.